ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாள் எக்ஸசைஸ் ஸ்ட்ரெயிட்டாக நின்றுக்கிட்டு ஒத்த காலம் மடக்கி தொட கீழே வச்சுக்கிட்டு கையை ரெண்டு மேலே தூக்கி அப்படி உங்களால் முடிஞ்ச அளவு நில்லுங்க. அப்புறம் ரைட் காலை தூக்கி வச்சு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நில்லுங்க. எப்போவுமே சேஃப்டி ஃபஸ்ட்டு, நெக்ஸ்ட்டு டியூட்டிங்கிற மாதிரி எந்த எக்ஸசைஸ் பண்ணாலும் நம்மளுக்கு அதால் தடுமாறி கீழே விழுந்து அடிபட்டுறக்கூடாது. அதனால் ஒரு இடத்துல பாதுகாப்பாக நின்று சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு தூக்குங்க. ரொம்ப தூக்க முடியாட்டினாலும் ஓரளவு கம்மி பண்ணி தூக்குங்க. டெய்லி செய்யுங்க. உடம்புல பெயினோ வலியோ இருந்தால் செய்யக்கூடாது. ஃப்ரீயாக இருக்கும்போது செய்யுங்க. வருமுன் காப்போம். வியாதிகள் வராமல் இருக்க அந்த எக்ஸசைஸை செய்து டைமிங் சாப்பிட்டு டைமிங் தூங்கினா வியாதிகள் கம்மியாகும். இதை நான் சொல்ல, குருக்கள் சொன்னது. ஹல்லேலூயா, ஆமென். ஆமாங்க. இப்போ சொல்லுவாங்க, சில பேர் சண்டைகள் போட்டால் செத்தாலும் நான் உன் மூஞ்சில் முழிக்க மாட்டேன், செத்தாலும் உன் மூஞ்சில் முழிக்க மாட்டேன். செத்ததுக்கு பிறகு யார் மூஞ்சில் யார் முழிச்சா யாருக்கு என்ன தெரியும்? ஒன்றும் தெரிய போகிறது இல்லை. திடீர்னு சுனாமி அடிக்குது, எந்த பாடி எங்கே போகுதுன்னே தெரியாது. மொத்தமாக அள்ளி கொண்டு புதைக்கிறாங்க. இப்போ யார் மூஞ்சி யார் பார்ப்பாங்க? யாருக்கு என்ன தெரியும்? விமானத்தில் போகுது, ஆக்சிடெண்ட் ஆகிடுது, தீயாக எரிஞ்சு போயிடுது, யார் மூஞ்சி யாருக்கு தெரியும்? அதனால் மரணங்கள் யாருக்கும் தெரிய போகிறதில்ல. சாபங்கள், சில பேர் சாபம் விடுற அளவுக்கு பிறர் மனதை புண்படுத்துதல். இப்போ 2 கேட்டகரி. நாம் பிறந்து வளரும்போது ஒரு தவறான தொழில் பண்ணுறவங்களுக்கு மகனாவோ சொந்தமாகவோ இருந்தோம்னா அந்த தவறான தொழில் அவங்களுக்கு லாபமாக தெரிகிற வரைக்கும் அவங்க கூட இருக்கிற நமக்கு அது தவறாக தெரியாது. பொதுவாக ஏழையாக இருக்கிறவங்களுக்கு சாமி பக்தி அதிகம் இருக்கும், ஆனால் வேதம் தெரிந்த சத்தியம் கம்மியாக இருக்கும். வேதம் தெரிந்தவர்கள் பக்தியில் கம்மியாக இருந்து தவறு பண்ணுவாங்க. வேதம் தெளிவாக இருந்தவர்கள் தவறுக்கு ஒதுங்கியிருப்பார்கள். வேதம் தெரியாதவர்கள் தெரியாமல் தவறு செய்வார்கள். தெரிஞ்ச பின்பு திரும்பி வேதங்களை கற்றுக்கொள்ள திரும்பிக் கொள்வார். இதுதான் வாழ்க்கை முறை. அப்போ நம்ம ஒரு அறியாதவங்கக்கிட்ட வேலையிலோ பயணத்திலையோ அவங்க கூட பயணம் செய்யும்போது அவங்க செய்கிற தப்பு நம்மளுக்கு தப்புன்னே தெரியாது. அப்போ நான் ஒரு ஓனர் கையில் வேலை செய்யும்போது அவர் 2ஆம் நம்பர் வழியில் குயிக்காக பணத்தை சம்பாதிச்சார். 2ஆம் நம்பர் வழியில் குயிக்காக பணத்தை சம்பாதிச்சு சேர்த்து வச்சுக்கிட்டே வந்தார். அப்போ அவரால் பாதிக்கப்பட்டு மனம் புண்ணாகிறவங்க கோபத்திலையோ மனத்திலையோ வயிற்றெரிச்சலையோ இப்படி ஏமாற்றிட்டானே, இதெல்லாம் நல்லா இருப்பானா அப்படின்னு சொல்லி சபிச்சுக்கிட்ட போவார். அப்போ நம்ம அவர் பக்கத்தில் இருக்கும்போது அவர் சொல்லுவார், ஒரு பேட் வேர்டை யூஸ் பண்ணி, நல்லவன் சபிச்சே எனக்கு ஒன்றும் ஆக போகிறதில்ல, நீ அந்த பையன், நீ சபிச்சால எனக்கு ஆக போதும்பார். அவர் செய்கிற தப்புக்கு அவர் சொல்கிற நியாயம் நல்லவங்க சொல்லியே சாபம் நிறைவேற போகிறதில்ல, நீ இந்த பையன், நீ சொல்லியாடா எனக்கு சாபம் நிறைவேறுது, போடா, சத்தியமாவது சக்கரை பொங்கல், சத்தியமாவது கித்தியமாவது, சத்தியங்கிறது எனக்கு சக்கரை பொங்கல் மாதிரி அப்படின்னு சொல்லுவார். அவர் செய்கிற தவறான தொழிலுக்கு தவறான செயல்களுக்கு அவர் சொல்லுகிற ஒரு பழமொழியும் ஒரு பூஸ்ட்டு உணர்வும். அப்போ அவருக்கு கீழே வேலை செய்கிற நம்மளுக்கு, இல்லை அவங்களுக்கு பிள்ளையாக பிறந்தவங்களுக்கோ அந்த கேரக்டரை விரும்புகிறவங்க அதுக்கு மேலும் மேலும் தப்பு செய்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்க போய் தப்பான பாதையில் விழுந்துக்கிடுவாங்க. அப்போது ஒரு கிரைம் இன்ஸ்பெக்டர் வீட்டில் பெட்டு தைச்சிட்டு இருக்கும்போது சும்மா அதை அப்படியே பேசிகிட்டு இருக்கும்போது, என்னையா ஒரே ஆள் மேலே இத்தனை கேஸ்லாம் இருக்குது, இத்தனை குற்றவாளிகள் இருக்கிறாங்க, என்னையா அப்படின்னு கேட்டால் அவங்க சொல்கிறாங்க, சிறைச்சாலைங்கிறது ஒருவனை தண்டிக்கிறதுக்கு இல்லை, திருத்துறதுக்கு கூட. அதே சிறைச்சாலையில் திருந்தி வர்றவங்க ஒரு சில பேர், அந்த சிறைச்சாலையிலே படித்து பட்டம் பெற்று வர்றவங்க ஒரு சில பேர், அந்த ஜெயிலுக்கு போயிட்டு மேலும் மேலும் அதிகப்படியான குற்றங்களை செய்துக்கிட்டே திருந்தாத ஜென்மங்களும் அதிக பேர். இதில் திருந்துறவங்க ஒரு சில பேர் இருப்பாங்க. அவங்க திருந்துற மாதிரியே இல்லை, அதை வச்சு தான் நாங்கள் கண்டுபிடிச்சி அந்த குற்றங்களை தண்டிப்போம் அப்படின்ட்டு அவங்க சொன்னாங்க. இப்போ
சாபத்தை பற்றி இன்னொருத்தவங்க சொல்லிட்டு வராங்க. இந்த கடவுள் பயம் இல்லாதவங்களே கடவுளை ரொம்ப பக்தியாக கும்பிட்ற மாதிரி கும்பிடுவாங்க. ஆனால் பண்ணுறதுலாம் அட்டூழியமாக இருக்கும். பொதுவாகவே ஏழைங்க இருக்கிறவங்கள விட பணக்காரங்க தனக்கு கீழே இருக்கிற ஒவ்வொரு தொழில் செய்தவங்களும் ஒவ்வொரு ஏழைகளும் இந்தந்த மாதிரி கெட்ட குணாதிசயங்களில் தான் இருப்பாங்க அப்படின்ட்டு அவங்க மனசுக்குள்ளே ஒரு வகையறை வகுத்து வச்சுருப்பாங்க. இப்போ நான் ஒரு பெட்டு தொழில் பண்ண போகிறேன்னா, இந்த தொழிலுக்கு இவ்வளோ ஆகும் இல்லை ஆகுனா குறைச்சி சொல்லு அப்படிம்பாங்க. இது நியாயமானது. அப்போ அதுக்கு மெட்டீரியல் காசு அனுப்புகிறேன் அனுப்புகிறேன். ஒன்று அனுப்ப மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க, தரமாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க. நம்ம வடக்குன்னா தெற்குன்னு பேசுவாங்க, தெற்குன்னா மேற்குன்னு பேசுவாங்க. இப்படி பேசிக்கிட்டே இருப்பாங்களே தவிர கரெக்ட் பாயிண்டில் வரமாட்டாங்க. அப்போ எனக்கு கற்றுக் கொடுத்த ஓனர் சொல்லி கொடுத்தாரு, பொதுவாக ஒரு மனுஷனை வந்து புதுசாக பார்க்கும்போது சந்தேகப்படுறது சகஜமான காரியம். அவங்க 25% ஒரு குறிப்பிட்ட அளவு சந்தேகப்பட்டாங்கன்னா உன்னுடைய நியாயத்தை நீ எடுத்து சொல்லு. அவங்க சந்தேகமே அவங்க உருவாகி போன ஒரு மனிதர்களாக இருந்து 75% வரைக்கும் போயிட்டாங்கன்னா அவங்ககிட்ட இருந்து தூரம் வந்துரு. ஆமாங்க, அதுதான் வேதங்களும் சொல்லுது. நாம் ஒரு சேரில் போய் உட்கார போகும்போது அதில் நம்மளை உட்காருங்கன்னு கூப்பிட்டா போய் உட்காருங்க. நீங்களாக போய் உட்காரும்போது அந்த சேருக்குரியர் வந்தால் நீங்கள் எழுந்திரிச்சு போகும்போது என்னுடைய நெஞ்சு வலிக்கும்னு ஆண்டவன் சொல்கிறாரு. அதே மாதிரி ஒருத்தன் மதிக்காதவனாக இருந்தால் அவன் காலில் உள்ள தூசியை தட்டிட்டு போய்கிட்டே இருங்கிறார். அதை விற்கவங்க சொல்ல மதியாரோ அதில் மிதியாதே அப்படின்ட்டு. அப்போ இந்த மாதிரி சந்தேகம் உணர்வுகள் உள்ளவங்கக்கிட்ட அதிகமாக சம்பாதிச்சு நம்ம ஹெல்த்தான ஃபுட்டு சாப்பிட்றத விட, ஹெல்த்துன்னு நினச்சி சாப்பிட்ற சாப்பாட்டை விட, நம்மளை நம்புகிறவங்களையும் நம்ம மேலே பழகிறவங்ககிட்டையும் குறைஞ்ச வருமானத்தில் பழைய கஞ்சியை ஒரு தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்றது நல்லா ஹெல்த்தாக இருக்கும் அப்படின்பார். ஆமாங்க, நம்மளை நம்பாதவங்க நம்மளை தவறாகவே நினைக்கிறவங்கக்கிட்ட நாம் அவங்கள்ட்ட போய் அடிபணிஞ்சு எந்த தொழிலும் செய்ய வேண்டாம். நம்மளை நம்புகிறவங்களை நாம் நம்பிக்கையாக நடந்துக்கிடணும். சரி, சாபம். அப்போது சிலவங்க துட்டை குறைக்கிறதுக்காகவே குற்றம் சொல்லுவாங்க. நீங்கள் தப்பு பண்ணாமையே உங்களை சபிப்பாங்க. அவங்க சாபங்கிறது நம்மளை மனதில் நோகடிக்கணுங்கிறத தவிர அந்த குற்றத்துக்கு நம்ம பாத்திரனான்னு கேட்டால் இல்லை. அப்போ வேதம் சொல்லுது, காரணம் இல்லாமல் விட்டும் சாபங்கள் தங்காது. நீ ஒருவனை சபியாமல் இரு, அவனை நீ சபித்தால் அவன் சாபத்துக்கு பாத்திரனா இல்லைன்னா அது உன்கிட்ட திரும்பி வந்துடும். நீ ஒருவனை ஆசீர்வதி, அவன் ஆசீர்வாதத்துக்கு பாத்திரனா இருந்தால் அது அவனுக்கு போகும், அல்லனா அது உனக்கு திரும்பி வந்துவிடும். கரெக்டுங்க. அப்போ நம்ம கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். அப்போ கோபமும் கொண்டாலும் சரிங்க, எல்லாம் கடவுள் சித்தங்க. இப்போ இந்த தொழிலை நாம் உங்கள்கிட்ட செய்ய வந்தோம், நம்ம செய்து அதில் ஒரு 10 காசு லாபம் கிடைக்குன்னு தான் வர்றோம். அந்த 10 காசு லாபத்தை கொடுக்கக்கூடாத அளவுக்கு என்னை ஏமாத்தினுட்டு நீ பேச்சாலும் உன்னுடைய அறிவு திறனாலும் உன்னுடைய மைண்டு திறனாலும் நம்மளை செக்கு வச்சு க்ளோஸ் பண்ணுற அளவுக்கு அவன் மைண்டு சிந்திச்சுக்கிட்டே இருக்குன்னா நம்ம தொழில் அனுபவத்தில் பழக இவன் இந்த மாதிரி குறுக்கு வழியில் வர்றான், நம்மளை எப்படியாவது டேக் ஓவர் பண்ணுறான் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஓரளவு இவங்களுடைய அப்ரோச்சிட்டு வந்து சரியில்லை அப்படிங்குது. ஆமாங்க, சிலவங்க வந்து நல்லவங்களையே சேதப்படுத்தி கோவப்படுத்தி காயப்படுத்தி அவங்கள்ட்ட இருக்க காசுகளை அவங்களுடைய மனங்களை புண்படுத்துறதுல ஒரு குறிக்கோளாக இருப்பாங்க. முதல்ல சொன்னோம், ஒரு ஓனர்கிட்ட வேலை செய்யும்போது அவர் எந்த பாவத்தையும் செய்து அதிகப்படியான பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு எதையும் செய்வார். அவரை யாராவது மனம் நொந்து சபிச்சாங்கன்னா போய் அவன் சாவமாது கிவமாது எனக்கு சத்தியங்கிறது சக்கல் பொங்கலை மாதிரி நல்லவன் சமைச்சாலே நடக்காது நீ எல்லாம் அப்படின்னு ஒரு பேட் வேர்டில் சொல்லுவார். ஆனால் வேதம் சொல்லுது, நீ நீதியோடும் நேர்மையோடும் நிதானத்தோடு போகும்போதும், நீ நீதியோடும் நியாயத்தோடும் நிதானத்தோடு போகும்போதும் உனக்கும் சபிப்பார்கள், உன்னையும் சாபமிடுவார்கள். அந்த சாபத்தை கண்டு நீ அஞ்சாத, அந்த சாபத்தை கண்டு நீ அஞ்சாத. ஏன்னா சாபம் காரணம் இல்லாமல் விட்டால் தங்காது, சாபம் காரணம் இல்லாமல் தங்காது. ஆகையால் முடிஞ்ச அளவுக்கு சத்தியங்களை நாடுங்கள். என்னதான் சத்தியங்களை நாடினாலும் குழந்தைய போன்ற விசுவாசமாக இருங்கள். கடவுள் இருக்காரான்ட்டு வெங்காயத்தை உரித்து பார்த்தா ஒன்றும் இருக்காத மாதிரி நீ இல்லைன்னு சிந்திச்சு பார்த்தா ஒன்றும் இருக்காது.
இருக்கிறார் என்று சிந்திச்சு அவருக்கு கீழ்ப்படிஞ்சு நட. கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென்.